தங்களுடன் காங்கிரஸ் கட்சி கூட்டணி வைத்தால் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வழங்கப்படும் என விஜயுடைய தமிழக வெற்றிக் கழகம் மெகா ஆஃபர் வழங்கி கூட்டணிக்கு அழைப்பு விடுத்திருக்கு. தமிழக அரசியல் வரலாறுல அரை நூற்றாண்டுகளுக்கும் மேலாக எந்த திராவிட கட்சிகளும் செய்யாத அதிரடி ஆஃபரை தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் விஜய் அறிவிச்சிருக்காரு. அதாவது தங்களோட கூட்டணி வைக்கும் கட்சிகளுக்கு அரசியல்லையும் பங்கு வழங்கப்படும்னு கூறியிருக்காரு. விஜயுடைய இந்த அறிவிப்பு ஆட்சி அதிகாரத்தை குறிவைக்கும் பல்வேறு கட்சிகளை திக்குமுக்காட வச்சுட்டு, இதனை கருத்தில் கொண்டுதான் திமுக கூட்டணியில இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சி கூடுதல் தொகுதிகள் ஆட்சியில் பங்கு என போர்க்கொடியும் தூக்கியிருக்கு. இந்த நிலையில தொலைபேசி மூலமா ஏற்கனவே தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தொடர்பு கொண்டு ராகுல் காந்தி பேசிய நிலையில கட்சியுடைய மூத்த நிர்வாகியான பிரவீன் சக்கரவர்த்தி நேரில் சென்று பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு. இந்த சூழ்நிலையில தான் காங்கிரஸ் கட்சிய கூட்டணியில இழுக்க தாவேகா ஆஃபர் ஒண்ண வழங்கியிருக்கு. அதாவது கூட்டணி அமைச்சா காங்கிரஸ் கட்சிக்கு 70 தொகுதிகளும் ஒரு துணை முதல்வர் பதவி 6 அமைச்சர்கள் பதவி வழங்க தயாராக இருப்பதாக தாவேகா தூண்டில் போட்டு இருக்கு. அதோட நிக்காம 2029ஆம் ஆண்டு நடைபெறும் நாடாளுமன்ற தேர்தல்ல 28 தொகுதிகளை காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கவும் தயாராக இருப்பதாக தாவேகா ஆசை வார்த்தை கூறியிருக்கு. இதனால திமுகவை கழற்றி விட்டு தாவேகால இணைவது குறித்து காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் யூகிக்க தொடங்கி உள்ளதா தகவல்களும் வெளியாகி இருக்கு.